பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 4 திக்ரை பார்க்க போறோம். ரொம்ப சிறப்புக்குரிய திக்ருன்னு தான் சொல்லணும். அல்லாஹ்வை இதை கொண்டு அலைங்க, உங்களுக்கு தேவைகளும் நிறைவேறும். இன்னும் அல்லாஹ்விடத்துல இருந்து கருணை, அருள், இன்னும் பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் இம்மைக்கும் மறுமைக்கும் கொடுத்துருவான். அவ்வளவு சிறப்புக்குரிய வார்த்தைகள். இதை நீங்க ஓதி இருக்கவே மாட்டீங்க, ரொம்ப புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பழகினதா இருக்கும். ஆனா இது ஒரு அமைப்பா ஓதி இருக்க மாட்டீங்க. இப்ப அது என்னன்னு பார்க்கலாம். அதுல முதல் திக்ர் என்னன்னா, வல்லாஹு ஹைரு ராசிகின், அல்லாஹு ரிஸ்க் அளிப்பதில் சிறந்தவனாக இருக்கிறான்னு அர்த்தம். உண்மைதானே? அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கான். இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்குமா சொல்லுங்க? கிடையாது. அல்லாஹ் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான். உயிரினங்களையும் அவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான். அதனாலதான் ஹைரு ராசிகின், அவன் ரிஸ்க் அளிப்பதில் சிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வல்லாஹு கஃபூரு ரஹீம், அவன் மன்னிப்பதில் சிறந்தவன் சொல்றோம். ரஹீமாக, அன்புடையவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் கருணை காட்டுறதுனாலதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதனால அவனை சொல்றோம் மன்னிக்க கூடியவனேன்னு சொல்றோம். முதலுக்கு ரிஜிக்காக சொன்னோம், அடுத்தது மன்னிப்புக்காக சொல்றோம். வல்லாஹு கஃபூரு ரஹீம். அடுத்தது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா பொருட்களின் மீதும் ஆதிக்கம் உடையவனாக இருக்கிறான்னு சொல்றோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா சொல்றோம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணத்தை காட்டுது பாத்தீங்களா? முதல் என்ன சொன்னோம்? ரிஸ்க பத்தி சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? பாவ மன்னிப்பு பத்தி சொன்னோம். மூணாவது என்ன சொல்ல போறோம்? நீதான் எல்லாத்தையும் ஆட்சி செய்ய போற அப்படின்னு சொல்றோம். இப்போ தனித்துவமான வார்த்தைகளை கொண்டு சொல்றோம். அல்லாட்ட தானே எல்லாருடைய கட்டளைகளும் பாத்தீங்கன்னா செயல்படுத்த முடியுது. யாராவதால இந்த உலகத்துல ஏதாவது செய்ய முடியுமா? நினைச்சாலும் செய்ய முடியாது. அல்லாஹ் நினைச்சாதான் செய்ய முடியும். அதான் சொல்றோம், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனே ஆற்றல் பெற்றவனாக, சக்தி பெற்றவனாக ஒவ்வொரு காரியத்தின் மீதும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அழகான வார்த்தை. இதை என்ன பண்றோம் சொல்றோம். அடுத்தது கடைசியா இப்ப என்ன பண்றோம்? நிறைய விஷயங்களை சேர்த்தனாப்ல சொல்றோம். வல்லாஹு யர்சுகு, அல்லாஹ் ரிஸ்களிப்பான், மா யஷாஹு, அவன் விரும்பியவருக்கு, பி ஹைரில் ஹிசாப், இன்னும் பாத்தீங்கன்னா அவன் கணக்கு கேட்பதிலும் சிறந்தவனா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹு என்ன பண்ணுவான்? ரிசுக்கும் அளிப்பான், கணக்கு கேட்பதிலும் அவனே என்ன பண்றான்? சிறந்தவனாக இருக்கான். அதாவது எரிசுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரிசுக்குங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல, காசு, வாழ்வாதாரம், குழந்தைகள், திருமணம், குடும்பம் எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் தான். அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நிஹ்மத்தும் நமக்கு இந்த உலகத்தில் ரிஸ்க் தான். அப்ப அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுப்பான், அவன் கணக்கும் கேட்பான், அவன்கிட்டதான் கண்ட்ரோல் இருக்கு, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறதுதான் நம்ம உணர்த்துறோம். இந்த 4ம் பாத்தீங்கன்னா தனித்துவ கொண்ட திக்ருகளாக இருக்கு. இந்த 4ஐயும் ஒவ்வொன்றையும் 33 முறை ஓதுங்க. ஒரே அமர்வுல இதெல்லாம் ஓதிடலாம். இதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல எல்லாம் ஓதணும் இல்ல. உங்களால முடிஞ்சப்ப ஓடு இருந்தாலும் இல்லாட்டினாலும், தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஓதலாம். நிறைய பேர் கேக்குறீங்க தொழுகை இல்ல செய்யலாமான்ட்டு. தாராளமா செய்யலாம். நம்ம அதை நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏதாவது உங்களுக்கு தொழுகை இருந்தாதான் செய்யணும்னா நான் குறிப்பிட்டு நானே சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட அமல்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழுதுட்டு ஓதுற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா தொழுகை இல்லாதப்போ ஓத முடியாது. அதே மாதிரி பெரிய பெரிய சூறாக்கள் ஓதுற மாதிரி இருக்கும். அதை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா தொழுகை இல்லாதப்போ ஓத முடியாது. மற்றபடி எல்லா அமல்களும் நீங்க செய்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. இந்த அமலை செய்துட்டு துவா செய்யுங்க. குறுகிய நேரத்தில் சிறந்த அமல்களை தொகுத்து கொடுத்து வரோம். தொடர்ச்சியா பாக்குறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிச்சயம் நாங்க துவா செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.